வந்து போயிருந்த நிலையத்தால் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். வவுனியா யாழ்ப்பாணம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புகையிரதம் வந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறது. அதாவது 3rd கிளாஸில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். 3rd கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்குது. கோல் ரொட்டி சூப்பராக இருந்தது. கோல் ரொட்டியோட சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சு பாருங்கள். என்ன இன்னொரு சந்தோஷம் வந்து பரந்தன் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. அதில் வந்து பயணிகள் ஏறிக்கொண்டு நிற்கணும். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இந்த காணொலியில் வந்து இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா யாழ்ப்பாணம் வவுனியா புகையிரத பயணம் ஒன்று தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணம் பிரதான வஸ்தரிப்பு நிலைய ரோட்டால் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் பின் வீதியூடாகத்தான் நாங்கள் இந்த புகையிரத நிலையத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். 6:30 அப்படி வந்து இன்றைக்கு ட்ரெயின் வருமான மாதிரி சொன்னாங்க. இப்போவே 6:15 அப்படி ஆகிட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அந்த இடத்துல இந்த வாகனங்களை பாருங்கப்பா, என்ன மாதிரி கார்கள் வந்து இறங்கியிருக்குண்டு. அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ஆரியகுளம் அந்த சிக்னல் அடியால் போய்கொண்டிருக்கிறோம். இங்கால தான் புகையிரத நிலையம் இருக்குது. தொடர்ந்து காணொலியை பார்த்துட்ருங்க. நடந்து இந்த ரோட்டால் எப்படி போகும்? ட்ரெயின் போயிருக்கா தானே? இப்போ வந்து நாங்கள் புகையிரத நிலையத்தை அண்மிச்சு போய்கொண்டிருக்கோம். இப்போ வந்து புகையிரத நிலையத்தை அடைஞ்சிட்டோம். இனி வந்து டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின் ஏறினா சரி. 6:21 நேரம், 6:30 ட்ரெயின் மாதிரி சொன்னாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்திங்கன்னா பயணிகள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது போல், பார்ப்போம். இப்போ வந்து புகையிரத நிலையத்தால் இப்போ வந்து புகையிரத நிலையத்தின் டிக்கெட் எடுக்கிறதுக்கான கவுண்டர்கிட்ட வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து 3ஆம் வகுப்பில் தான் பயணம் செய்ய போகிறோம், அதாவது 3rd கிளாஸில். ஸோ டிக்கெட் எடுக்கிற என்ன மாதிரின்றதை தொடர்ந்து காணொலியில் பாருங்கள். வவுனியா இருந்து ரெண்டு 560 இருக்கு. பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டோம். வவுனியா யாழ்ப்பாணம் ஒரு டிக்கெட் வந்து 280 ரூபா பெறுமதியானது. ட்ரெயின் வர மாதிரி இருக்குது, சவுண்ட் கேட்குது. வாங்க போய் ட்ரெயினை பார்ப்போம். டிக்கெட்டை வந்து செக் பண்ணிட்டு தான் உள்ளே வர்றாங்க. ட்ரெயின் வர மாதிரி தான் இருக்குது, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புகையிரதம் வந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை நோக்கி. வாங்க போய் குயிக்காக ஏறுவோம். வந்து 6:33 அப்படி இங்கே யாழ்ப்பாணம் புகையிரத நிலையத்தை வந்திருக்கு. இது வந்து காங்கேசந்துறை, அதாவது KKSல இருந்து பயணத்தை தொடங்கிறான்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. சரியா 6:35 வந்து புகையிரதம் ஸ்டார்ட் ஆகி போக போகுது. வந்து பார்த்தீங்கன்னா புகையிரதம் வந்து மூவ் ஆகி போய்கொண்டிருக்கு.
யாழ்ப்பாணம் உயர் நிலையத்திலேருந்து வலிக்கிட்ட அப்புறம் முதலாவது தரிப்பில் வந்து இப்போ போயிடுறது நிற்கிது. இந்த இடம் வந்து எனக்கு சரியாக என்னென்னு தெரியலை. உங்களை போட் இருக்குது பார்த்துட்டு. இதான் வந்து அந்த முதலாவது திரைப்படத்தின் பேர் புகாங்குளம். இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உதிச்சு கொண்டிருக்கு. இவ்வளோ ஒரு அழகிய காட்சியாக இருக்குது இந்த காலை நேரத்தில். இப்போ வந்து ரெண்டாவது திரைப்படத்தில் வந்து போயிருந்தம் நிற்க போதுன்னு நினைக்கிறேன். ஆக்கலர பயணம். இது வந்து நாவற்குழி திரைப்படம். யாழ்ப்பாணம் போயிருந்ததுலேருந்து ரெண்டாவது திரைப்படமாக இருக்குது. இது வந்து தச்சந்தோப்பு. அந்த இடத்துல வந்து இப்போ போயிருந்த நிற்கிது. உங்களுக்கு முதலே சொல்லிக்க, நாம் வந்து 3ஆம் வகுப்பு பட்டியலில் தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் வகுப்பு பட்டியலின்ற உட்புற தோற்றம் தான் இப்போ நாங்கள் ஆட்டிகிட்டு இருக்கிறது. அதாவது 3rd கிளாஸில் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். 3rd கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்குது. இந்த ஆசனங்கள் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்குது. வயசான ஆட்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து 2nd கிளாஸை தேர்வு செய்து கொள்ளலாம். சங்கத்தானே போயிருந்த நிலைய தரிப்பில் தான் இப்போ போயிருந்த நிற்கிது. இப்போ வந்து ஒரு அரை மணி தேலம் ஆகுது. இப்போ வந்து 7 மணி சரியாக சங்கத்தானே போயிருந்த நிலையத்தில் வந்து தரிப்பில் நிற்கிது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து சாவச்சேரி இந்து கல்லூரி. இது ஒரு பிரபலியமான பாடசாலை. போயிருந்த நிலையம் இப்போ வந்து வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கு. இந்த வீதி தான் வந்து A9, அதாவது A9 ரோட். இது வந்து யாழ்ப்பாணம் கண்டி ரோட். ஸோ இப்போ போயிருந்த பக்கத்தாலேயே வந்து இந்த A9 ரோட்டும் வந்து இதில் போய்கொண்டிருக்கு. இது வந்து 2ஆம் வகுப்பு, அதாவது 2nd கிளாஸால் தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். 2nd கிளாஸில் வந்து இருக்கையில் ஓரளவு பரவாயில்லை. கொஞ்சம் வந்து பஸ்ஸுண்டு இருக்கையில் மாதிரியே இருக்குது. அதாவது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் மிருதுவான இருக்கையில் இருக்குது. தொடர்ந்து இங்கே வந்து வயசான ஆட்களுக்கு வந்து இது வந்து ஓகேயாக இருக்கும் 2nd கிளாஸ். கொடிகாமம் போயிருந்த நிலையத்துக்கு தான் இப்போ வந்து போயிருந்த நிலையம். அதில் தான் போய்கொண்டிருக்கு. கொடியாமம் போயிருந்த நிலையிலேருந்து போயிருந்தம் வந்து வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கு. எழுத்து மட்டுவாள் போயிருந்த நிலையத்தால் தான் போயிருந்த நிலையம் போய்கொண்டிருக்கு. இங்கே வந்து பயணிகள் ஒருத்தருமே இல்லை. இங்கே வந்து பயணிகள் ஒருத்தருமே பெருசாக இல்லை. தாண்டி போயிருந்தேன். அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கு. நான் அடுத்ததான் நினைக்கிறேன் நீ முகமாலை இயக்கச்சி அந்த பகுதிகளுக்கு தான் போக நினைக்கிறேன். தொடர்ந்து காணொலியை பார்த்து கொண்டிருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. எழுத்து மட்டுவால் நம்ம சொல்லியிருப்பேன். அது எழுது மட்டுவால் தான் இந்த ஊரோட பெயர். பழைய ஸ்டேஷனுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். பழைய ஸ்டேஷனால் தான் இப்போ ட்ரெயின் போய்கொண்டிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்த என்ஜின் டைப்புகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. S1, S2, S3 என்று சாம்சங் ஃபோனோ 2 பேர் மாதிரி கிடைச்சு. நிலையம் வந்து ஒரு அழகாக இருக்குது. 3665 போயிருந்த பயணச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த ஒரு காட்சி பலகை வந்து இருக்குது. என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலை. நான் நினைக்கிறேன் புக்கிங் சம்மந்தமாகவோ இல்லாட்டி ரயில்வே சம்மந்தமாகவோ ஏதாச்சும் தொடர்புள்ளதாக இருக்குமென்று பழைய புகையிரத நிலையத்தால் போய்கொண்டிருக்கு.
உண்மையிலே இது ஒரு அழகான பேருந்து நிலையமாக இருக்குது பார்த்த மற்ற இடங்களை விட. ஆனையிறவு பேருந்து நிலையத்தால் தான் பேருந்து நிலையம் போய்கொண்டிருக்கு. ஆனையிறவு ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஆனையிறவால் போய்கொண்டிருக்கோம். இதான் வந்து இந்த ஆனையிறவு உப்பள பகுதி. இதான் வந்து இந்த ஆனையிறவு உப்பள பாத்தியல். இப்போ வந்து மழையும் பெஞ்சது, இனி என்ன மாதிரியோ தெரியல இது இந்த ப்ரோசஸ். பருந்தன் ஸ்டேஷனில் வந்து நிற்கிது. அதில் வந்து பயணிகள் ஏறிக்கொண்டு நிற்கணும். இதான் வந்து பருந்தன் ஸ்டேஷன். இங்கே வந்து கொஞ்சம் கூட பேர் 2 ஏறி இருக்கணும் மற்ற ஸ்டேஷனை பார்க்க. அங்கே கொடி காட்டிட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலம் வந்ததானே ஒரு சின்ன பசி உண்டு. இங்கே வந்து ஒரு அண்ணா வந்து ரொட்டி விற்றுட்டு வந்துட்டுருக்கார். கிட்ட வந்தால் நாங்களே ரொட்டி வாங்குவோம். இப்போ நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி ஸ்டேஷனுக்கிட்ட வந்தாச்சுண்டு. ஓ, கிளிநொச்சி ஸ்டேஷன் தான். கிளிநொச்சி ஸ்டேஷன். இங்கே வந்து சரியாக 8 மணி. சரியாக கிளிநொச்சி ஸ்டேஷனுக்கு வந்திருக்குது 8 மணிக்கு. நாங்கள் ஏறினது வந்து 6:30. ஸோ 1.5 மணித்தியாலத்தில் வந்து நீங்கள் கிளிநொச்சி அடைஞ்சு கொள்ளலாம். இந்த ட்ரெயினில் வந்தீங்கண்டா 7:58 பார்த்தீங்கன்னா தெரியும். ரஞ்சித்தண்ணா ரொட்டி வாங்கியிருக்கார். நாங்கள் ரொட்டியை சாப்பிட்டுட்டு காணொலியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ரொட்டி வித் கோல் ரொட்டி வித் சம்பல். சும்மா அந்த மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சாப்பிடல. நல்லா தான் இருக்குது. அப்படியே என்னண்டா இதுல ஒரு விஷயத்த சொல்லணும். 6:30 நான் 6 மணிக்கு கூட்டி வந்து தேத்தனி இந்த ஒன்றும் தெரியல கூட்டி வந்தவன். இப்போ தேத்தனி வேண்டி தரான். உண்மையாக நல்லா இருக்கு தேத்தண்ணி. அதோட கோல் ரொட்டி சூப்பராக இருந்தது. கோல் ரொட்டியோட சாப்பிட்டு ஒரு டீயும் குடிச்சு பாருங்க. என்ன இன்னொரு சந்தோஷம் அப்படி இதில் வார இந்த பூனை பறிக்கணும். ஏன் அப்படி இருக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா? இப்படி தான் எனக்கு அமையுது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சந்திப்போம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. அடுத்த நாங்கள் என்னென்ன அலப்பறம் பண்ணுறோம்ன்றது உங்களுக்கு பதிவேற்றோம். வந்து பார்த்தீங்கன்னா புகையிரதம் வந்து முருகண்டிகளை அண்மித்ததாக வந்து போய்கொண்டிருக்கு. முருகண்டி ஸ்டேஷன் தரும் நினைக்கிறேன். முருகண்டி புகையிரத நிலையத்தில் இப்போ வந்து ரெயின் தரிச்சு நிற்குது. அடுத்ததாக வந்து மாங்குளம் ஸ்டேஷன் தான் அடுத்த ஸ்டேஷனாக இருக்கும். இதுலேயும் பெருசாக பயணிகளோட திறமை இல்லை நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா மாங்குளம் புகையிரத நிலையத்துக்கு வந்திருக்கிறோம். சரியாக மாங்குளம் புகையிரத நிலையத்தை வந்து 8:30க்கு வந்திருக்கு. அதாவது 2 மணித்தியாலங்கள் 6:30க்கு வலிக்கிற ட்ரெயின் 2 மணித்தியாலங்களுக்கு பிறகு தான் மாங்குளம் புகையிரத நிலையத்துக்கு வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக பயணிகளோட திறமை இல்லை. பேர் ரங்கினா. எனக்கு சரியாக தெரியலை இது புகையிரத பராமரிப்பு பணியா இல்லாட்டி என்ன மாதிரின்னு தெரியல. இப்போ மாங்குளம் புகையிரத நிலையத்திலேருந்து புகையிரதம் போய்கொண்டிருக்கு. அடுத்ததான் நான் நினைக்கிறேன் தாண்டிக்குளம் அல்லது புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல நிற்கும் போல அடகு.
புளியங்குளம் போயிருந்த நிலையத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது மாங்குளத்தில் இருந்து அடுத்ததாக வந்து புளியங்குளம் ஸ்டேஷன். உண்மையிலே வந்து இந்த பிரயாணம் வந்து ஒரு நீண்ட தூரமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய ஸ்டேஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பயணிகள் வந்து இறங்கிட்டுருக்கினா திரும்ப போவோம். வெளியே இறங்கி வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். புளியங்குளம் ஸ்டேஷனை தாண்டி இப்போ நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம். அடுத்ததாக வந்து ஓமந்தை போயிருந்த நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறேன். புளியங்குளத்துக்கு அடுத்ததாக வந்து ஸ்டேஷன் இருக்குது. இங்கேயும் பார்த்தா ஒரு பயணிகளையும் காணல. இதுவும் வந்து நல்ல அழகாக இருக்குது இந்த ஸ்டேஷன். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இறுதியாக வந்து தாண்டிக்குளம் ஸ்டேஷனில் நிற்கிறோம். அடுத்தது வந்து வவுனியாவை தான் இருக்கும். இதுதான் வந்து ஏனையன் ரோட். அப்படியே இங்கே மட்டும் வந்திருக்கு. இப்போ வந்து ஃபைனலாக வவுனியா ஸ்டேஷன் வந்துட்டு நாங்கள் இறங்குறது தான் மீதமாக இருக்குது. பயணத்தின் கவனத்திற்கு இது வவுனியா புகையிரத மேடையிலக்கம் 1 நிறுத்தப்பட்டுள்ள காந்தி சென்டர் இருந்து அனுராதபுரம் வரை நோக்கி புறப்பட இருக்கும் யாழ் ராணி மெதுவாக செல்லும் புகையிரதமானது சரியா 9:15 வந்து வவுனியா ஸ்டேஷனில் வந்து இந்த புகையிரதம் வந்து சேர்ந்துருக்கு. காலமாக 6:30க்கு யாழ்ப்பாணத்துலேருந்து வழிகிட்ட புகையிரதம். நிறுத்தப்படும் புகையிரத நிலையங்கள் நாங்கள் இப்போ வந்து புகையிரத நிலையத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம். இதான் வந்து இங்கே இருக்கிற டிக்கெட் எடுக்கிற இடம். காணொலியை நாங்கள் இதோட நிறைவு செய்து அடுத்தடுத்த காணொலி வேறு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலியை பாருங்க. தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு வந்து கம்மியாக நன்றி. காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த காணொலியை.